அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா, தொழில் நிறுவனங்களுக்கு அதான் நான் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ்க்கு என்ன மாதிரியான பெயர் வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஜாதக ரீதியாக 6ஆம் இடம் சொல்லக்கூடிய, லக்னத்துக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் நம்ம செய்யக்கூடிய வேலையும், 10ஆம் இடம் நாம் செய்யக்கூடிய தொழிலையும் குறிக்கும். நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு தொழில் பண்ணட்டா இல்லை வேலைக்கு போட்டான்னு கேட்கும்போது 6ஆம் இடம் சிறப்பாக இருக்குது அப்படின்னா வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் தொழில் செய்யுங்க, தொழில் தொடங்குங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஆக இது புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு, இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது அந்தளவுக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு டெவலப் ஆகலை அப்படின்றவங்களும், ஒரு சில பேருக்கு 6ஆம் இடம் நல்லாயிருக்கு, 10ஆம் இடம் சரியில்லை கெட்டு போச்சு அப்படின்ற சூழ்நிலையில் அப்போ அவங்க அப்பாவோ இவங்களுக்கு முன்னோர்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கண்டினியூவாக ஒரு ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போது அந்த தொழில் நிறுவனங்களுக்கு அமைச்சிருக்கிற பேர் பார்த்திங்கன்னா, அந்த பெயருக்கும் இந்த ஜாதகருக்கும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பெயர் பொருந்தலை, அதாவது பட்சி ரீதியாக பகைப்பட்சி பெயராக இருக்குது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம அந்த தொழிலில் போய் உட்காரும் போது நிறையா அவங்களுக்குள்ள தொழிலில் நிறையா அதுக்கு ஜாதகருக்கு பிரச்சனையே கொடுக்கும். அந்த சூழ்நிலையில் நம்ம அந்த தொழிலை விட்டு வர முடியாது. ஒரு சில பேர் நம்ம ஜாதக ரீதியாக உங்களுக்கு 6ஆம் இடம் தான் நல்லாயிருக்கு, 10 தொழில் செட் ஆகலைனாலும் எனக்கு தொழில் செய்ய தான் இன்ட்ரெஸ்டட் இருக்குது, என்னால் ஃபைனான்ஸ் இருக்குது, என்னால் தொழில் பண்ண முடியும் அப்படின்ற சூழ்நிலையில் இல்லை நீ வேலைக்கு தான் போகணுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதான் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது நம்மளுக்கு தேவையான அடையிறது தான் அந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற விஷயம். இப்போ ஏற்கனவே தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கும், புதுசாக நடத்துகிறவங்களுக்கும், புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கும், இல்லை ஏற்கனவே தொழில் நடந்து அதில் சரியாக எனக்கு டெவலப் ஆகலை அப்படின்றவங்க எல்லாருமே பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலம் தொழில் நிறுவனங்கள் பெயர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் கூட்டு தொழில் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பேர் வச்சுருக்கீங்க, அந்த பேர் நம்ம பார்ட்னராக வச்சுருக்காங்கன்னா 2 பேர் யாராவது ஒருத்தருக்குரிய பட்சிக்குரிய நட்பு பட்சியாக அந்த பேர் அமைஞ்சிச்சுன்னா அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு தான் லாபம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இன்னொருக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, உழைப்பு அதிகமாக இருக்கும், லாபம் கம்மியாக இருக்கும். அப்போ 2 பேர் சேர்ந்து ஜாதக ரீதியாக பிஸ்னஸ் முடிவு பண்ணி ஜாதகம் பார்க்கும்போது இவங்களுக்கு 2 பேருக்கும் பிஸ்னஸ்ஸே செட் ஆகாது அப்படின்னு இருக்கவங்க பஞ்சபட்சி ரீதியாக 2 பேருக்கும் பொதுவான ஒரு பட்சியோட நட்பு பட்சின்னு சொல்லக்கூடிய பட்சியில் பெயர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸ். ஏன்னா ஒரு சில பேருக்கு எனக்கு பிஸ்னஸ் எனக்கு தெரியும், ஏன்னா என்னால் ஃபைனான்ஸ் என்கிட்ட இல்லை, ஒருத்தருக்கு என்கிட்ட ஃபைனான்ஸ் இருக்குது, எனக்கு அந்த பிஸ்னஸ் தெரியாது. அப்படின்ற சூழ்நிலையில் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஞ்சபட்சி சாஸ்திரத்தின் மூலம் நீங்கள் 2 பேருக்கும் சாதகமான பொதுவான நட்பு பட்சியின் பெயரில் நீங்கள் தொழில் நிறுவனத்துக்கு பெயர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குமே ஒரு லாபத்தன்மை கொடுக்கும். அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் டவுனாக இருக்கவங்களுக்கும் சரி, பெயர் மாற்றினாலும் சரி, இல்லை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் தொழில் நிறுவனத்துக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலம் ஒரு பெயர் அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். யாராவது இந்த மாதிரி பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்றவங்க பஞ்சபட்சி மூலம் அந்த பிஸ்னஸோட கம்பெனி நேம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலம் ஒரு சில பேர் வச்சிங்கனாவே நீங்கள் பப்ளிசிட்டி தேட வேண்டாம். ஒரு சில பட்சிங்களோட பெயர் பார்த்தீங்களா அதுவே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிசிட்டி தேடிக்கும். நீங்கள் அதை டெவலப் பண்ணணும்னு ஒரு 10% ஸ்டெப் எடுத்திங்கன்னா மீதி 90% அதுவே டெவலப் ஆகிக்கும். அந்த மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம் நீங்கள் மூலம் பெயர் அமைச்சிக்கிறது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.